எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாதத்துக்குண்டான ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதத்துக்குண்டான கிரக அமைப்புகள், கிரகங்களோட ராசி மாற்றங்கள், எந்த இடத்துக்கு போகிறாங்க, யார் வீட்டில் இருக்காங்க, அங்கேருந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க, இடம் கொடுத்தவர் யார், இப்படி பல அம்சங்களையும் நாம் தீர ஆராய்ஞ்சால் மட்டும்தான் ராசிக்கு உண்டான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் சனி பகவானோட வீடான மகர ராசியிலிருந்து சனி பகவானோட இன்னொரு வீடான கும்பராசிக்கு 13ஆம் தேதி போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்காரு. 4ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சனி பகவானோட வீடான பகை கிரக வீட்டில் போய் உட்கார்றாரு. ஆனாலும் அது அவருக்கு உச்ச வீடு. புதன் மகர ராசியிலேருந்து 13ஆம் தேதி கும்பத்துக்கும், அதே 13ஆம் தேதி சுக்கிரன் தனுசுலேருந்து மகரத்துக்கும் போகிறாங்க. வருட கிரகங்களில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. குரு பகவான் மேச ராசியில் பலம், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி, ராகு குருவோட வீடான மீனத்தில் சஞ்சாரம், கேது புதனோட வீடான கன்னி ராசியில் சஞ்சாரம். பொதுவாகவே பூமிகாரகன் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உச்சத்தில் இருக்க போகிறாரு. 4ஆம் தேதி மகரத்துக்கு போய் உச்சத்தில் இருக்க போகிறாரு. அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்கும், விவசாயம் நல்லா நடக்கும், இடம் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். இந்த மாதிரி பூமி தொடர்பான காரியங்கள் எல்லாமே ரொம்ப உச்சத்தில் இருக்கும். அப்போ இதை விவசாயிகள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, மற்ற கிரகங்கள் உங்களோட ராசிக்கு என்ன சொல்லுது? கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாதம் தொடங்கும் போதே சந்தோஷத்தை தான் தொடங்குவீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மாதம் தொடங்கும் போதே நமக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். என்னதான் நம்ம கடந்த காலகட்டத்தில் கஷ்டத்தையே அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜனவரி கடைசியில் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்து போயிடும். அப்போ பிப்ரவரிக்குள்ளே நுழையும் போதே திடீர்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால் எல்லாம் சமாளிக்க முடியும், பரவாயில்ல, முன்ன இருந்ததை விட இப்போ நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசார நீங்கள் உணர தொடங்குவீங்க. எதனால் இதை சொல்கிறேன்னா, மாதம் தொடக்கத்திலேயே ராசிக்கு அதிபதியான புத்திகாரகன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சுருப்பீங்க. ரொம்ப நாளாக பங்காளிகள் சகிதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்டு கிடந்திருப்பீங்க. இப்போ உறவு ஒன்று சேரும், அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் குலதெய்வத்துக்கு ஒரு பொங்க வைக்கலாம், கிடா வெட்டலாம். இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு ஒரு மனநிறைவோடு இந்த மாதத்தை அனுபவிக்கலாம். எல்லா யோகங்களும் கிடைக்கும். அதோட புதாதித்ய யோகமும் சேருது. ஒரு நிறைவு உண்டாக போகுது. கிரகங்களோட ராஜா சூரிய பகவானும் ராசிக்கு 5ல் புதாதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்குது. அதுமாதிரி புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். மருத்துவர் மூலமாக 13ஆம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார நிறைவு இருக்கும். ஒரு வேலை செய்கிறோம், நம்ம தான் அப்படியே வெள்ளையும் சொல்லியுமா வெளில போகிறோம், ஆனால் காசு 10 ரூபா இல்லை. என்ன பெரிய நீ பொது வேலை செய்கிற, ஊர் பஞ்சாயத்தெல்லாம் பார்க்குற, வீட்டில் 10 ரூபா காசு இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க வீட்டில் பெண்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் வெட்டியாக தான் போயிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காரு நினச்சேன், ஏதோ 10 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். அதுமாரி வெளிநாட்டு முயற்சியில் இருந்த தடை நீங்கும். ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருப்பீங்க, விசா கிடைக்காது, ஏகப்பட்ட பிரச்சனை, இல்லை போனவன் திரும்பி வந்திருப்போம், சம்பளம் இல்லை, சரியா சொன்ன இடத்துல ஏமாற்றி விட்டாங்க, ஒரு ஏஜெண்ட் நமக்கு துரோகம் செஞ்சுட்டான், இப்படி ஏமாந்து போய் வந்தவங்களாம் இனிமேல் கூட பயணத்தை தொடங்கலாம், நல்லபடியாக இருக்கும். இப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 13ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு 6வது வீட்டுக்கு புதன் போயிடுறாரு. அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக அமைப்பு தான். 6ல் போய் புதன் சூரியன் 2 பேரும் ஒரே நாளில் போகிறாங்க 13ஆம் தேதி அப்புறம். அப்போ சனியோட போய் இணைகிறாங்க. ருணரோக சத்துருஸ்தானத்தில் புதன் போய் உட்கார்றாரு, மறைகிறாரு. மறைந்த புதன் நிறைந்த தனலாபம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு காசு பணத்துக்கு 10 ரூபா பஞ்சத்துக்கு வேலை கிடையாது. எல்லாத்த விட முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அங்கே 6ல் சனி இருக்கார். அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி இருக்கார். அப்படிங்கும்போது உங்களோட திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும். கடந்த காலகட்டத்தில் நடைபெறாமல் இருந்த காரியங்கள் எல்லாமே இனிமேல் நடக்கும். கடன் சுமை குறையிறதுக்கு வழிபிறக்கும்.
அதாவது நோய் கடன் பகை எதிரி இதை குறிக்கக்கூடிய இடத்துல சனி உட்காந்துருக்காருன்னா நோய் நொடி உங்களை விட்டு தூரக்க ஓட போகுது. எந்த நோய் நொடியும் உங்ககிட்ட அஞ்சாது, கவலையே நீங்கள் பட வேண்டியதில்லை. என்ன ஜோசியரை இப்படி சொல்கிறீங்க? அஷ்டமத்தில் குரு இருக்காரு, அவர் பாட்டுக்காக இருந்துட்டு போகிறாரு, அவர் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா சனி 6ல் இருக்காரு, குரு 8ல் இருக்காருங்கிறப்ப குரு கெடுபலன்கள் பண்ணால் சனி தடுத்துருவார். சனி பண்ணாதான் குருவால் தடுக்க முடியாது, ஏதோ ஒரு காவாசி தான் தடுக்க முடியும், மீதி முக்கால சனி கொடுத்தே தீருவார். ஆனால் தடுக்கிற இடத்துல சனி இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நோய் நொடி உங்களை விட்டு அகண்டு போவோம். நீண்ட நாள் நோய் நொடியில் இருந்தவங்க கூட இப்போ அதுலேருந்து மாற்று மருத்துவத்தால் குணமடைவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்தவங்க கூட ஏந்திரிச்சு குந்தறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி ஒரு விபத்தில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருந்தவங்க, ரொம்ப நாள் படுத்த படுக்கையாக இருந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நிவாரணம் கிடைக்க போகுது. அதோட உங்களோட எதிராளிகள் எல்லாமே உங்ககிட்ட சரணடைவாங்க. இப்போ ஒரு இடத்துல ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கூடயே ஒருத்தர் இருந்து நம்மளை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணாலும் மேலே உள்ள அதிகாரிங்க அவன் சொல்கிறதான் கேட்குறாங்க, என் மேலே எந்த தப்புமே இல்லை, அவன் ஜால்ரா போட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சிட்றான். இப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நிலைமை அப்படியே தலைகீழாக மாறும். அவனை கூப்பிட்டு நம்ம ஓட விரட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேலதிகாரி உங்களுக்காக வருவார். அதுமாரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல தொழில் போட்டியாளர்கள், நியாயமற்ற போட்டிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி நீங்கள் 10 ரூபா சம்பாரித்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்கார். 13ஆம் தேதி அன்னைக்கு அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறாரு. இப்போ 4வது வீட்டில் அவர் இருக்கார். அப்படிங்கும்போது முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடியது தான். அதன் பிறகு உங்களுக்கு இன்னும் நேரம் அற்புதமாக இருக்குது. அப்படிங்கிறதால சுக்கிர பகவானால் இந்த மாதம் முழுக்கவே நன்மை இருக்குது. கால்நடைகள் வளர்ப்பில் லாபம் பார்க்கலாம். அதாவது ஒரு ஆடு வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன் அப்படின்னா பெரிய அளவில் லாபம் அடையலாம். நல்ல கறவை இருக்கும், பட்டி பெருகும், நிறைய கன்றுகள் ஈனும், அதனால் காசு பணம் 10 ரூபா கிடைக்கும். அதுமாரி கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். நல்ல திறமை இருக்குது, வாய்ப்பு கிடைக்கல, கிடைச்ச வாய்ப்பை வேற ஒருத்தன் தட்டி விட்டுட்டு போகிறான், இல்லை நானே கை விட்டுட்டேன், நிறைய வாய்ப்புகள் வருது, எதை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் ஒன்றுக்கு ஒன்று கோட்டை விட்டுட்டேன். இப்படி கடந்த காலகட்டத்தில் இழந்தவங்க எல்லாரும் நல்ல வாய்ப்புகளை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, நல்லபடியாக இருக்கும். அதுமாரி மாதம் தொடங்கி 4வது நாள் மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. மகர ராசி அவருக்கு உச்ச வீடு. ராசிக்கு 3வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் உச்சமுடைகிறாரு. அப்படிங்கிறது நல்லதில்லை. கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லை வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்படிங்கிறதால மருத்துவ செலவுகள் பெரிய அளவில் வராமல் சும்மா ஒரு 500, 200, 300ல் ஒரு ஊசி போட்ட மாத்திரை வாங்கினா சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களால் தொல்லை இருக்கும், ஆனாலும் அதை நீங்கள் முறியடித்து காட்டுவீங்க. கொஞ்சம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி எது அப்படின்னு தெரியும், என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனையே இல்லை. நிறைய விஷயங்களை குழப்பிக்கிட்டேன், ஆனால் எதுவுமே செய்கிறதில்ல. அப்படி இருந்தவங்களுக்கு இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துருவீங்க. இதை நோக்கி போனால் நமக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிற இடத்துக்கு சரியாக வந்துடுவீங்க. இதுக்கு மேலே நேரம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் இந்த அஷ்டம குருவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பகவானோட பார்வை விரயத்துலேயும் இருக்குது, தனஸ்தானத்துலேயும் இருக்குது. அப்போ செலவையும் குரு கொடுத்துருவார், தனத்தையும் குரு கொடுத்துருவார். அப்போ வரவுக்கு தக்கன செலவு தான். நம்ம கை மீறி செலவு, கடன் வாங்கி செலவு, அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை, நல்லபடியாக தான் இருக்கும். அதோட ஒரு முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லைங்களா, ருணரோக சத்துருஸ்தனி. அவருக்கு நாம் திருப்திப்படுத்தக்கூடிய விதமாக, ஏன்னா நம்மளோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உச்சமடைகிறார். அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி உச்சமடைகிறப்ப நமக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் வரும். அப்போ சனியை நாம் திருப்திப்படுத்தணும்னா அந்த கெடுபலன்களை எல்லாம் சனி அடித்து தூளாக்கி போட்டு போயிடுவார். அப்போ சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றுங்க. முடிந்தவங்க சனிக்கிழமையில் கருப்பு நிற ஆடை மட்டும் அணிங்க. சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னமிடுங்க. எதிராளிகள் பகையாளிகள் எல்லாத்தையும் பந்தாடக்கூடிய வேலைகளை சனி பகவான் பார்த்துக்குவார். நம்ம நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் ஒரு விஸ்வரூபம் எடுக்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.